Praise God for this opportunity to be with you this evening. உங்கள் மத்தியிலே இருப்பதற்கு தேவன் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக நான் தேவனை துதிக்கிறேன். Thank the Lord for enabling us to come together to continue our studies about the church. சபையை குறித்த நம்முடைய பாடங்களை தொடர்ந்து படிப்பதற்கு தேவன் நம்மை கூட்டி சேர்த்ததற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். Remember where we stopped, right? நாம் எங்கே நிறுத்தினோம் என்று உங்களுக்கு நினைவில் இருக்கிறது இல்லையா? Many weeks gap, right? அநேக வாரங்கள் கடந்து விட்டது. Okay. Where we stopped? நாம் எங்கே நிறுத்தினோம்? We are discussing about the church discipline. சபையினுடைய ஒழுக்கத்தை குறித்து நாம் படித்துக் கொண்டு வந்தோம். The last topic we were discussing was about the practice of the church discipline, right? சபையினுடைய ஒழுங்கு எந்த முறையிலே செய்யப்பட வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருந்தோம். So the first thing that we discussed under that was the manner of church discipline. சபையினுடைய ஒழுங்கினுடைய முறைமை எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். How many points we discussed? எத்தனை குறிப்புகளை நாம் பார்த்தோம்? 4. Those who walk disorderly, right? வழி தவறி நடக்கக்கூடியவர்களை குறித்து. What is the fourth point? நான்காவது குறிப்பு என்ன? Appealed in love. Okay. அன்போடு கூட அவர்களை கடிந்து கொள்ள வேண்டும். Okay. So these are the 4 important things that we considered in the last session. கடந்த வகுப்புகளிலே இந்த 4 முக்கியமான காரியங்களை நாம் பார்த்தோம். Right. Under the manner of church discipline. சபையினுடைய ஒழுங்கிலே காணப்பட வேண்டிய முறை. The fifth important thing under that, அந்த தலைப்பில் 5வது காரியம், if there is no response in repentance and obedience, அவர்கள் மனம் திரும்ப அல்லது கீழ்ப்படிய மனதில்லாமல் இருப்பார்களானால் what we need to do? நாம் என்ன செய்ய வேண்டும்? That person should be rebuked publicly. அவர் எல்லோருக்கும் முன்பாக கடிந்து கொள்ளப்பட வேண்டும். Okay? Okay. If no repentance or obedience from that person's part after these 4 important things, இந்த 4 குறிப்புகளையும் நாம் கடைபிடித்த பிற்பாடும் அந்த மனிதரிடத்திலிருந்து எந்த ஒரு கீழ்ப்படிதலோ அல்லது மனம் திரும்புதலோ காணப்படவில்லை என்றால், then the person who is sinning must be publicly rebuked. அந்த பாவம் செய்யக்கூடிய அந்த நபரானவர் எல்லோருக்கும் முன்பாக கடிந்து கொள்ளப்பட வேண்டும். Now let us read 2 Thessalonians chapter 3 verse 6. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். Yes, also verses 14 and 15. 14-15 வசனங்கள். மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படி அவனுடனே கலவாதிருங்கள். ஆனாலும் அவனை சத்துருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். Okay. And then Titus chapter 3 verse 10. தீத்து நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. விட்டு விலகு. Okay. 1 Timothy chapter 5 verse 20. முதல் தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். Yes.
எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். Okay, so now here are some important things we can notice from these verses. இந்த வசனங்களிலிருந்து ஒரு முக்கியமான காரியத்தை நாம் கவனிக்க முடியும். Okay, the person who is not coming into the state of repentance, மனம் திரும்புதலுக்குள்ளாக வராத ஒரு நபர் இருப்பாரானால் he must be rebuked publicly. அவர் எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள்ளப்பட வேண்டும். And not only that, it is very specifically mentioned, the other believers in the church also should not have an intimate fellowship with that person. அது மட்டும் அல்லாமல் சபையில இருக்கக்கூடிய மற்ற யாரும் கூட அவரோடு கூட நெருங்கி ஐக்கியம் வைத்துக் கொள்ள கூடாது. That is very important. அது மிக முக்கியமானது. Right, it is mentioned that the other believers also should not keep an intimate fellowship with that person. மற்ற விசுவாசிகளும் அவரோடு கூட அதிக நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொள்ள கூடாது. And at the same time we read here, when we are not keeping close fellowship with that person, அந்த நபரோடு கூட நெருங்கிய உறவு நாம் வைத்துக் கொள்ளாத நேரத்திலே, see, it is talking about a group of people disapproving the conduct of that person. அங்கே ஒரு குழுவாக ஜனங்கள் சேர்ந்து ஒருவருடைய நடத்தை சரியில்லை என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை அது. That is very important. அது மிக முக்கியமானது. When a person is sinning and the church is disciplining, ஒரு நபர் பாவம் செய்யும் பொழுது சபையானது அவரை ஒழுங்குபடுத்தும் போது, when the church comes into a stage where they are going to rebuke him publicly in the assembly, சபையாருக்கு முன்பாக அவரை எல்லோருக்கும் முன்பாக கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை வரும் பொழுது, what the church should do, சபையானது என்ன செய்ய வேண்டும்? what other believers should do, மற்ற விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும்? make groupism, right? அங்கே குழுக்களை உருவாக்க வேண்டுமா? Whether it is right or wrong, the assembly, the whole assembly should agree with the decision of the elders of the church. அந்த சபையிலே மூப்பர்கள் இருக்கக்கூடிய தீர்மானத்திற்கு எல்லா விசுவாசிகளும் உடன்பட வேண்டும். The person who is going to be discipled may be your family member or your relative or brother or sister, whoever it be. ஒழுங்குபடுத்தப்படக்கூடிய அந்த மனுஷன் உங்களுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும், you should never support the wrong of that person. அந்த மனிதன் செய்யக்கூடிய தவறுக்கு நீங்கள் உந்துகோலாய் இருக்க கூடாது. The church is taking the disciplinary action with the purpose that this person should come into repentance and walk in a straight path with the Lord. சபையானது அந்த மனிதன் மனம் திரும்பி சரியான வழியிலே வந்து கர்த்தருடைய வழியிலே நடக்க வேண்டும் என்று இந்த காரியங்கள் செய்யப்படுகிறது. You understand what I am trying to say? நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று புரிகிறதா? So every members in the assembly should support the disciplinary action that is taken in that assembly. சபையிலே எடுக்கப்படுகிற ஒழுங்கு நடவடிக்கைக்கு சபையில உள்ள எல்லா விசுவாசிகளும் துணை நிற்க வேண்டும். Don't simply try to make divisions in the church and work against the leadership of the church. சபையிலே தேவையில்லாமல் பிரிவினைகளை உருவாக்கி சபையை வழி நடத்தக்கூடியவர்களை எதிர்க்க வேண்டாம். Because see, why they come to that kind of public rebuke is, ஏன் அவர்கள் எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு வருகிறார்கள் என்றால், this person, the disobedient person, has dishonored the Lord. இந்த கீழ்ப்படியாத மனுஷன் கர்த்தருக்கு கனம் செலுத்தவில்லை, and dishonored the leadership of the church, சபையினுடைய தலைமைக்கு அவன் கனத்தை கொடுக்கவில்லை, and caused damages into the harmony of the body of Christ. கிறிஸ்துனுடைய சரீரத்திற்கு அவன் டேமேஜ் பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறார். You understand what I am trying to say? நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று புரிகிறதா? When the church publicly rebuke a person, சபையானது ஒருவரை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள்ளும் போது, they do it because that person dishonored the Lord.
அவர் கர்த்தரை கனவீனப்படுத்தினார், அதற்காக அவரை கடிந்து கொள்கிறார்கள். Not only that, that person dishonored the leadership of the assembly. அது மட்டுமல்ல, சபையினுடைய தலைமையை அவர் கனவீனப்படுத்தியிருக்கிறார். Because they have been dealing with that person and he is not coming into repentance, so we have to take that step. நாம் ஏனென்றால் அவரிடத்திலே மூப்பர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள், அவர் மனம் திரும்புதல் அடையக்கூடிய நிலைமைக்கு அவர் வரவில்லை. That means he is dishonoring the leadership of the church. அப்படி என்றால் சபையினுடைய தலைமையை அவர் கனவீனப்படுத்துகிறார். And at the same time, அதே வேளையிலே he is causing all the issues and problems for the harmony of the local church. ஸ்தல சபையினுடைய அந்யோன்யத்திற்கு இவர் தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடியவராக இருக்கிறார். So when the church publicly rebuked that person, சபையானது எல்லாருக்கும் முன்பாக அவரை கடிந்து கொள்ளும் போது all the members of the church should agree with that disciplinary action and avoid that person from an intimate fellowship with him. சபையார் எல்லோரும் அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு யாரும் அவரோடு கூட நெருங்கிய ஐக்கியம் வைத்துக் கொள்ளாமல் காணப்பட வேண்டும். Today what happens? இன்றைக்கு என்ன நடக்கிறது? The church will take the action, evening other members will be going to that person's house. சபையானது ஒழுங்கு நடவடிக்கை மதியத்திலே எடுக்கும், மாலையிலே மற்ற சகோதரர்கள் எல்லோரும் அவருடைய வீட்டிற்கு செல்லுவார்கள். No problem, we will do it. பிரச்சனை ஒண்ணு இல்ல, நாங்க பாத்துக்கிறோம் இல்லையா? That is a sad condition of churches today. இன்றைக்கு இருக்கக்கூடிய சபைகளிலே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் காணப்படுகிறது. If you do that, you will also be punished. நீங்கள் ஒருவேளை அதை செய்தால் நீங்களும் தண்டிக்கப்படுவீர்கள். Because that is what the law of the Lord. அதுதான் கர்த்தருடைய சட்டமாயிருக்கிறது. You should never do such kind of things. அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யவே கூடாது. If the church takes the action, sometimes you may like it or sometimes you may not like it. சபையானது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் பொழுது சில வேளைகளில் நமக்கு பிடிக்கும், சில வேளைகளில் பிடிக்காமல் இருக்கும். If you do not like that, உங்களுக்கு அது பிடிக்கவில்லை என்றால் don't go after that man and don't try to support that person. அவருக்கு பின்னாக சென்று அவருக்கு துணையாக நிற்க முயற்சி செய்ய வேண்டாம். Just sit at your home and pray for the leadership of the church. சபையை வழிநடத்தக்கூடியவர்களுக்காக வீட்டிலே உட்கார்ந்து ஜெபியுங்கள். So you should not be a problem maker later. நீ அவரை போல பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடியவராக இருக்க கூடாது. And the church should agree with the disciplinary action that is taken in the church, and you should never cause any differences of opinion against the disciplinary action that is taken by the church. சபையானது எடுக்கக்கூடிய ஒழுங்கு நடவடிக்கைக்கு நீங்களும் ஒத்துப்போய் தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்க கூடாது. And you should agree with the decision that is taken by the leadership of the assembly. சபையிலே தலைமையாக இருக்கக்கூடியவர்கள் எடுக்கக்கூடிய தீர்மானத்தோடு கூட நீங்களும் ஒத்துப்போக வேண்டும். And again, why we need to rebuke that person publicly is, எல்லாருக்கும் முன்பாக ஏன் அவரை கடிந்து கொள்ள வேண்டும் என்றால், number one, I told you, முதலாவதாக நான் சொன்னேன், he dishonored God. அவர் தேவனை கனவீனப்படுத்தினார். Number two, இரண்டாவது what happened? என்ன நடந்தது? He dishonored the eldership. சபையிலே இருக்கக்கூடிய மூப்பர்களை அவர் கனவீனப்படுத்தியிருக்கிறார். Number three, மூன்றாவதாக he caused the issues for the harmony of the church. சபையிலே இருக்கக்கூடிய ஐக்கியத்திற்கு அவன் பிரச்சனைகளை உண்டாக்கி இருக்கிறான். And number four, நான்காவதாக it is to create a fear in the other believers who are living in this world. இந்த உலகத்திலே வாழ்கிற மற்ற விசுவாசிகளுக்கு பயம் உண்டாகும்படி அது செய்யப்பட வேண்டும். It is the warning for other believers who are doing sin. பாவம் செய்யக்கூடிய மற்ற விசுவாசிகளுக்கு அது ஒரு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். It's very important. அது மிக முக்கியமானது. If the church is not disciplining a person who is doing sin, பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதனை சபையானது ஒழுங்குபடுத்தவில்லை என்றால், that will become a routine in the church. Everybody will continue to sin. அது சபையிலே ஒரு சகஜமானதாக மாறி எல்லோரும் அப்படித்தான் இருப்பார்கள். That will just become like a world, the people in the world. உலகத்திலே காணப்படக்கூடிய ஜனங்களைப் போல இருப்பார்கள். The church is not that. சபையானது அதுவல்ல. Church is a place where discipline and order is there. சபையிலே ஒழுங்கும் கிரமமும் காணப்பட வேண்டும். It is the place where the Lord is dwelling.
கர்த்தர் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம் இது. It's the place where the Lord requires the holiness from the life of the people. விசுவாசிகளிடத்திலிருந்து பரிசுத்தத்தை தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடம் இது. Therefore, ஆகையால் when we punish or when you discipline the sinner, ஒரு பாவியை நாம் ஒழுங்குபடுத்தும் போது, when we discipline a disobedient believer, கீழ்ப்படியாத ஒரு விசுவாசியை நாம் தண்டிக்கும் பொழுது, that is a warning for other believers. அது மற்ற விசுவாசிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாய் இருக்கிறது. That's very important. அது மிக முக்கியமானது. So the assembly should cooperate with the public rebukal of a sinning believer. பாவம் செய்யக்கூடிய ஒரு விசுவாசியை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள்ளக்கூடிய அந்த காரியத்திலே சபையானது அந்த தீர்மானத்தோடு கூட ஒத்து போக வேண்டும். That is the fifth important thing. அது ஐந்தாவது ஒரு முக்கியமான காரியம். And the sixth important thing is, ஆறாவது காரியம், if there is still no response of repentance, அவர் இன்னமும் மனம் திரும்பக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரவில்லை என்றால், what should we do? நாம் என்ன செய்ய வேண்டும்? The church must excommunicate that person according to Matthew 18 verse 17. மத்தேயு 18:17 வசனத்திலே நாம் வாசிக்கிற வண்ணமாக சபையார் அவரை excommunicate. அவனை அந்த ஐக்கியத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும். Right? Excommunicate. Matthew 18 verse 17. அவர்களுக்கும் அவன் செவிகொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாதிருப்பானானால் அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக. Yes, look at that. கவனித்து பாருங்கள். What the Lord says? இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறார்? See, they were doing the private instructions and the correction. அவனுக்கு தேவையான சீர்திருத்தங்கள் செய்யப்படும் போது, you were doing privately, நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே செய்து கொண்டிருந்தீர்கள். and then it was brought into the church, அதற்கு பிற்பாடு சபையிலே அது சொல்லப்பட்டது. and even after that he is not repentant. அதற்கு பிற்பாடும் அவன் மனம் திரும்பவில்லை. Then what should be done? அப்பொழுது என்ன செய்யப்பட வேண்டும்? That person must be excommunicated, as it is mentioned in Matthew chapter 18 verse 17. மத்தேயு 18:17 வசனத்திலே சொல்லப்பட்ட வண்ணமாக அவனோடு கூட நாம் தொடர்பை துண்டித்துக் கொள்ள வேண்டும். And we see that such kind of several examples are seen in the Bible. பரிசுத்த வேதாகமத்தில் அநேக உதாரணங்களை நாம் பார்க்க முடியும். And several places such a severe punishment and disciplinary actions were taken, and it is mentioned in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே அநேக இடங்களிலே இப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்யப்பட்டது என்பதை நாம் வாசிக்க முடியும். And in 1 Corinthians chapter 5 verse 4 and 5 we read, முதல் கொரிந்தியர் 5:4-5 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். நீங்கள் 1 Corinthians 5:4-5 நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். See, look at that. What a terrific disciplinary action it was. இங்கே எவ்வளவு பயங்கரமான ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்று பாருங்கள். As a church they gathered together and handed over that person to excommunicated and handed over that person to the devil. சபையாக கூடி அவனை குறித்து தீர்மானித்து அவனோடு கூட இருந்த தொடர்பையை துண்டித்து விட்டு சாத்தானுக்கு அவனை ஒப்பு கொடுத்து விட்டார்கள். What a strange thing it is. இது எவ்வளவு விந்தையான ஒரு காரியமாக இருக்கிறது இல்லையா? Do you see that? நீங்கள் கவனித்தீர்களா? The sin in the church is very serious. சபையிலே பாவம் என்பது அதிக ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். The sin cannot be tolerated in the church of God.
தேவனுடைய சபையிலே பாவமானது சரியான விதத்திலே கையாளப்பட வேண்டும். Serious kind of disciplinary actions were taken in the church, and in many examples we see it in the New Testament. இப்படிப்பட்ட எத்தனையோ காரியங்கள் செய்யப்பட்டது என்று புதிய ஏற்பாட்டில் அநேக உதாரணங்களை நாம் பார்க்க முடியும். And you can read Romans chapter 16 verse 17. Afterwards you can read it. ரோமர் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Then 2 Thessalonians chapter 3 verses 6 to 15. இரண்டாம் தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6 to 15. 6லிருந்து 15 வசனங்கள். Philippians chapter 3 verses 17 to 19. பிலிப்பியர் 3 17லிருந்து 19 வசனங்கள். So there in all those places we read the disciplinary actions were taken against the sinning believers. இந்த எல்லா வேத பகுதிகளிலேயும் பாவம் செய்யக்கூடிய விசுவாசிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என்று நாம் வாசிக்கிறோம். So we see that person should be, if the sixth important thing is, sixth stage is that person should be excommunicated according to the biblical principle. வேதத்தினுடைய வசனத்தின்படி அந்த மனிதனிடத்திலே நாம் தொடர்பை துண்டித்து அவரை தள்ளி வைக்க வேண்டும். So different kind of people were seriously excommunicated from the church, and we have so many references as I have already given. சபையினிடத்திலிருந்து அநேகர் இப்படியாக ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் என்று அநேக வேத பகுதிகளை உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். Yes. Finally, கடைசியாக when you consider the manner, the final point that we need to keep in the mind is, நாம் நம்முடைய சிந்தனையிலே வைத்துக் கொள்ள வேண்டிய கடைசி காரியம் என்னவென்றால், discipline in the name of the Lord always includes readiness to forgive. கர்த்தருக்குள் நாம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் பொழுது எந்த நிலைமையாக இருந்தாலும் அவர்களை மன்னிக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். Discipline always include readiness to forgive. ஒழுங்கு நடவடிக்கை என்பது அவர்களை மன்னிக்க எந்த நிலைமையிலும் நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Readiness to forgive. மன்னிப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். We know that many times this is the area where we fail. நாம் அனைவருக்கும் தெரியும், இந்த பகுதியில் அநேக முறை நாம் தோற்று போகிறோம். The people who take the disciplinary action also must be always ready to forgive that person. ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்கள் எந்த நேரமாக இருந்தாலும் அந்த பாவம் செய்த மனிதனை மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். We should be eager to forgive and comfort and reaffirm their love and our love towards them. பாவம் செய்த அந்த சகோதரனை மன்னிப்பதற்கும் அவரை அரவணைப்பதற்கும் அவரை ஏற்றுக்கொள்வதற்கும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும், அவரும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். The discipline is not to destroy that person. இந்த ஒழுங்கு நடவடிக்கை என்பது அவரை அழித்து விடுவதற்காக அல்ல. Even the parents, when they discipline the children in the home, it is not to spoil you or destroy you. குடும்பத்தில் கூட பெற்றோர்கள் பிள்ளைகளை ஒழுங்கு நடவடிக்கைக்கு திருப்பும் பொழுது அது உங்களை அழிப்பதற்காக அல்ல. We know that they are your parents is the most important person who loves you more than anybody else in this world. இந்த உலகத்திலே உங்கள் பெற்றோர் தான் மற்ற யாரை காட்டிலும் உங்களை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள். They will never do anything to harm you. உன்னை காயப்படுத்துவதற்கு அவர்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள். Therefore, ஆகையால் we need to be obedient to the disciplinary actions of our parents. நம்முடைய பெற்றோர்கள் எடுக்கக்கூடிய ஒழுங்கு நடவடிக்கைக்கு நாம் கீழ்ப்படிந்து காணப்பட வேண்டும். Whatever be the disciplinary action that takes, it is for our good. அவர்கள் எப்படிப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாலும் அது நம்முடைய நலனுக்காகத்தான். And in the same way, அதே போல when the church takes the disciplinary action, it is also for your good. That is allowed by God, and that is the will of God. சபையானது உனக்கு விரோதமாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் பொழுது
தேவன் அதை அனுமதித்திருக்கிறார், அது தேவனுடைய சித்தமாகவும் இருக்கிறது. And therefore, ஆகையால் you need to accept the disciplinary actions and try to confess your sin and come back. நீங்கள் அந்த ஒழுங்கு நடவடிக்கையை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவனிடத்திற்கு திரும்ப வர வேண்டும். When a person comes like that, அப்படியாக ஒரு மனுஷன் வரும் பொழுது the church also should be ready to forgive and reaffirm their love. சபையானது அவர்களை மன்னித்து அவருடைய அன்பை அவர்களுக்காக வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். So whenever we take a disciplinary action, நாம் ஒழுங்கு நடவடிக்கை எப்பொழுது எடுத்தாலும் there should be always willingness and readiness to forgive that person. அந்த மனிதனை மன்னிப்பதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதே வேளையில் அவர்களை மன்னிக்க நாம் முன்வர வேண்டும். So 7 important things are very clearly mentioned in relation to the manner of disciplinary action. இந்த ஒழுங்கு நடவடிக்கை எந்த முறையிலே செய்யப்பட வேண்டும் என்று இந்த 7 குறிப்புகளிலே நாம் தெளிவாக பார்க்கிறோம். Is it clear? தெளிவாய் புரிகிறதா? Number 1, முதலாவது, it must be done by those who are spiritual. ஆவிக்குரியவர்கள் தான் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். And number 2, இரண்டாவது, it should be done in the spirit of humility, gentleness and patience. தாய்மையோடு பொறுமையோடு அந்த காரியமானது செய்யப்பட வேண்டும். And number 3, the disciplinary action should be done without any partiality. அங்கே பார்ஷியாலிட்டி, பட்சபாதம் இல்லாமல் இந்த ஒழுங்கு நடவடிக்கையானது எடுக்கப்பட வேண்டும். And the fourth important thing, நான்காவது காரியம், those who walk disorderly must be admonished and warned and appealed in love first. ஒழுங்கீனமாக நடக்கக்கூடியவர்கள் கடிந்து கொள்ளப்பட வேண்டும். அதே வேளையில் அவர்களை தனிப்பட்ட விதத்திலே நாம் சீர்திருத்த முயற்சி செய்ய வேண்டும். Yes, it is not just elders alone. I already explained that. Every believers in the church can help one another. மூப்பர்கள் மாத்திரமல்ல, சபையில் இருக்கக்கூடிய எல்லா விசுவாசிகளும் ஒருவரை ஒருவர் எச்சரித்துக் கொள்ளலாம். When you know that your friend is doing a specific sin, don't support that person. உங்களுடைய நண்பர் ஒரு குறிப்பிட்ட பாவத்தை செய்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமானால் அவருக்கு நீங்கள் துணையாக நிற்க வேண்டாம். Don't support and don't help him to do that. You are destroying his life. நீங்கள் அவருடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Instead, you need to correct that person. If that person is not getting corrected, you should bring that into the notice of the elders of the church. அந்த மனிதனை சீர்படுத்த நீங்கள் முயற்சிக்க வேண்டும். அது நடக்கவில்லை என்றால் அந்த காரியத்தை மூப்பர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். And if you have any difficulties in you, any problems in that you are struggling with you should come and tell to a confidential person in the leadership. அந்த தலைமையிலே இருக்கக்கூடியவரிடத்திலே நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்திலிருந்து விட்டு வர முடியவில்லை என்றால் நீங்கள் தனியாக வந்து தெரியப்படுத்தலாம். And they will help you and they will guide you. அவர்கள் உங்களுக்கு உதவி செய்து உங்களை நடத்துவார்கள். Last week one brother, he was struggling with a very serious sin in his life. அவர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பயங்கரமான பாவத்தோடு கூட அவர் அல்லாடிக் கொண்டிருந்தார். But he took a right step to come and to share it with me in that night. அந்த இரவிலே அவர் என்னோடு கூட வந்து அதை பகிர்ந்து கொள்ள சரியான ஒரு காரியத்தை செய்தார். So afterwards I was able to guide him and he is trying to improve his life. அதற்கு பிற்பாடு அவருக்கு சில யோசனைகளை சொன்னேன். அதிலிருந்து அவருடைய தன்னுடைய வாழ்க்கையை முன்னேறி செல்கிறார். So don't simply continue in your secret sins and the problems that you are facing. You should be able to reveal it to some confidential person. They will guide you and they will lead you to the right path. உங்களுடைய அந்தரங்கமான பாவங்களிலே இருக்க வேண்டாம். தலைமையிலே இருக்கக்கூடிய ஒரு நல்லவரிடத்தில் வந்து சொன்னால் அவர்கள் உங்களுக்கு அறிவுரைகளை சொல்லி வழி நடத்துவார்கள். Otherwise tell to your friend if he is a faithful friend. அல்லது உங்களுடைய நண்பர்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்பார்களானால் அவர்களுக்கு சொல்லுங்கள். They will be able to guide you. அவர்கள் உங்களை வழிநடத்த கூடும். So if you are confidential with a person and if you are confident that this person will never reveal to others and help me, then only you should tell. இந்த நபர் இந்த காரியத்தை வேறு யாரிடத்திலும் சொல்ல மாட்டார், ரகசியமாக வைப்பார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் தான் நீங்கள் அவரிடத்தில் சொல்ல வேண்டும். And at the same time the elders and the leaders should understand that some of those kind of things you should not share with your wife also. சில நேரங்களிலே மூப்பர்களும் மற்ற விசுவாசிகளும் கூட நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய மனைவிமாரிடத்திலே கூட அந்த காரியத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ள கூடாது. Because there are certain things you cannot share, you should not share. சில காரியங்கள் நீங்கள் பகிர்ந்து கொள்ள கூடாது, பகிர்ந்து கொள்ள முடியாத காரியங்கள். Yes, husband and wife, they are one in everything, that is true. கணவன் மனைவி எல்லா காரியங்களும் ஒன்றாய் இருக்கிறார்கள், அது உண்மைதான். But when it comes into the church matters, there may be such kind of things there are in the life of our brothers or sisters who are struggling with. ஆனால் சபையினுடைய வாழ்க்கைக்கு நாம் வரும்பொழுது சில சகோதரர்கள் சகோதரிகள் சில விதமான பாவங்களிலே சிக்கிக் கொண்டிருப்பார்கள். And if they come and share with you, don't reveal it with anybody else, and you should keep it with yourselves, and you should try to guide those people. உங்களிடத்திலே வந்து அந்த காரியங்களை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்களானால் தயவு செய்து யாரிடத்திலேயும் சொல்ல வேண்டாம். நீங்கள் அதை சீர்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். That is very important. அது மிக முக்கியமானது. So there are so many things I don't share with my wife when it comes in. So many people will come and tell me these kind of things. அநேகர் என்னிடத்திலே வந்து இப்படிப்பட்ட காரியங்களை என்னிடத்திலே சொல்லுவார்கள். நான் அநேக காரியங்கள் என் மனைவியிடத்திலே பகிர்ந்து கொள்ள மாட்டேன். Because that is not their area of interest. They no need to come interfere in that matter. ஏனென்றால் இந்த காரியங்களுக்கு அவர்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஆதலால் அவர்கள் வந்து இந்த காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. But all other things, no way of hiding, and everything we will reveal. மற்ற எந்த காரியங்களும் நான் ஒளித்து வைக்க மாட்டேன், நான் சொல்லி விடுவேன். But in this area, this is not their area. They don't need to know all these things. இது அவர்களுடைய காரியங்கள் அல்ல, அவர்களுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. So there should be some people like that in the church to help the brothers and sisters in the assembly. சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்யக்கூடிய இப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக இருக்க வேண்டும். So that is the fourth important thing that I am emphasized. நான் குறிப்பிட்டு சொன்ன நான்காவது குறிப்பு அதுதான். So you are the keeper of your own brothers and sisters. உங்களுடைய சொந்த சகோதர சகோதரிகளை பாதுகாக்க வேண்டியவர்கள் நீங்கள் தான். So you should be spiritually minded and controlled by the Spirit, and you should be able to help the people, those who are struggling with sin. பரிசுத்த ஆவியினாலே வழிநடத்தப்பட்டு அவருடைய ஆளுகையின் கீழ் நீங்கள் இருந்து இப்படிப்பட்ட பாவங்களிலே விழுந்து போகிறவர்களை நீங்கள் சரியான வழியிலே வழிநடத்த வேண்டும். That's the fourth important thing that we discussed. அது நான்காவது ஒரு குறிப்பு. And the fifth one that we discussed is, நாம் பார்த்த ஐந்தாவது குறிப்பு, if that person is still not coming into repentance and obedience, அந்த நபரானவர் இன்னமும் மனம் திரும்பாமலும் கீழ்ப்படியாமலும் இருப்பாரானால் that person should be rebuked publicly. எல்லாருக்கும் முன்பாக அவர் கடிந்து கொள்ளப்பட வேண்டும். And that's very important. அது மிக முக்கியமானது. Nowadays many churches, they are afraid of doing these kind of things. இன்றைய காலத்திலே அநேக சபையார் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு பயந்து காணப்படுகிறார்கள். Many of them just hide all these things that are happening in the church. சபையிலே நடக்கக்கூடிய இப்படிப்பட்ட காரியங்களை மறைத்து வைத்து விடுகிறார்கள். They know what is happening in the life of many believers. அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது என்று அறிந்திருக்கிறார்கள். But they are not willing to deal with those kind of issues and rebuke them publicly. அப்படிப்பட்ட காரியங்களை கையாள்வதும் அவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள்ளவும் விரும்புவதில்லை. And there are only few people who are having that kind of attitude towards these sins that are existing in the church. சபையிலே காணப்படக்கூடிய இப்படிப்பட்ட பாவங்களை கடிந்து கொள்ளக்கூடிய அந்த நோக்கம் உடையவர்கள் சிலர்தான் இருக்கிறார்கள். But it is the responsibility of every individual and every elders of the assembly. சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசியும் ஒவ்வொரு மூப்பருடைய பொறுப்பாயும் இது இருக்கிறது. Don't support sin. பாவத்திற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டாம். When you support the sin, you are also participating in that. நீங்கள் பாவத்திற்கு உறுதுணையாக இருப்பீர்களானால் நீங்களும் பாவத்தை நேசிக்க கூடியவர்களாக காணப்படுகிறீர்கள். So let us come back with repentance and make our way straight in the presence of the Lord. மனம் திரும்பி கர்த்தரிடத்திற்கு வந்து அவருக்கு முன்பாக நம்முடைய வழியை சீர்படுத்திக் கொள்வோம். So don't go into all these levels. Before that, repent your sin and confess and make things straight in the presence of the Lord. இந்த எல்லா காரியங்களுக்கும் செல்வதற்கு முன்பதாக
அவர்களை கர்த்தரிடத்திற்கு கொண்டு வந்து அவர்கள் மனம் திரும்பும்படியாக பேசி வழிநடத்த வேண்டும். If that is not happening, then all these things will happen. அது நடக்காத போதுதான் இந்த எல்லா காரியங்களும் அவசியப்படுகின்றன. So they will be rebuked publicly. That is the fifth important thing. ஐந்தாவது காரியம், அவர்கள் எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள்ளப்பட வேண்டும். And the sixth important thing is, ஆறாவது காரியம், even after rebuking that person publicly, if he is not getting repented in that situation, he should be excommunicated from the church. எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள்ளப்பட்ட போதும் அவர் மனம் திரும்பாவிட்டால் அவரை நாம் விலக்கி வைக்க வேண்டும். And that is very important. அது மிக முக்கியமானது. And that is very clearly practiced in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே அந்த காரியம் நன்றாக கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. And then finally what I mentioned is, நான் சொன்ன கடைசி காரியம், when we take this disciplinary action, we should always keep in the mind that discipline always includes readiness to forgive. இந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் பொழுது நாம் எல்லா வேளையிலும் நம்முடைய நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும், மன்னிப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். Otherwise, இல்லை என்றால் you are not spiritually ready to take the disciplinary action. ஆவிக்குரிய விதத்திலே ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இல்லை என்றுதான் அதனுடைய அர்த்தம். Everybody who initiate the disciplinary action must make sure that you are spiritually ready to forgive that person when he repents. இந்த ஒழுங்கு நடவடிக்கை கூடியவர்கள் யாராக எடுக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் ஆவிக்குரிய விதத்திலே நீங்கள் அவர்களை மன்னிப்பதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Yes, the same thing happens in our house also, isn't it? நம்முடைய வீடுகளிலே கூட இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது இல்லையா? When our child sins, நம்முடைய பிள்ளைகள் பாவம் செய்யும்போது we discipline them. அவர்களை நாம் ஒழுங்குபடுத்துகிறோம். And அதற்கு பிற்பாடு what happens? என்ன நடக்கிறது? You send them out. அவர்களை வெளியே துரத்தி விடுகிறோமா? Or you forgive them. அவர்களை மன்னிக்கிறோம். You are ready to forgive them. அவர்களை மன்னிப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். Isn't it? That is what happens in the house. நம்முடைய வீட்டில் அதுதானே நடக்கிறது. In the same way, அதே போல when you take the disciplinary actions in the assembly, சபையிலே ஒழுங்கு நடவடிக்கையை நாம் எடுக்கும் பொழுது you should be always ready to forgive them. எல்லா வேளையிலும் அவர்களை மன்னிப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். Is it clear? தெளிவாய் புரிகிறதா? So this is the manner in which the church disciplinary action should be taken. சபையினுடைய ஒழுங்கு நடவடிக்கை இந்த முறைமையிலே செய்யப்பட வேண்டும். Is it clear? தெளிவாய் புரிகிறதா? Any doubt? ஏதாவது சந்தேகங்கள்? I think this is enough for today, right? இன்றைக்கு இது போதும் என்று நினைக்கிறேன், It's இல்லையா? already late. ஏற்கனவே தாமதமாகிவிட்டது. Okay. So the next important thing that we are going to see is, நாம் what are the sins that are to be punished or disciplined? நாம் அடுத்து பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், எப்படிப்பட்ட பாவங்கள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். That is a confusion, right? அது ஒரு குழப்பமான காரியம் இல்லையா? Many do not know which are the sins that should be disciplined in the church. சபையில எப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் ஒழுங்கு செய்யப்பட வேண்டும் என்று நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம். And because of that lack of awareness, what happened? No disciplinary action is taken place. அந்த காரியத்தை குறித்து நமக்கு தெரியாத காரணத்தினாலே ஒழுங்கு நடவடிக்கைகளே எடுக்கப்படுவதில்லை. That is the problem in many churches. அநேக சபைகளிலே இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. So you also think in your mind throughout the week, which are the sins that are to be disciplined in the church. நீங்களும் இந்த வாரம் முழுவதும் யோசித்து வாருங்கள், சபையிலே எந்தெந்த காரியங்கள் எல்லாம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று. Which are the sins that should not be disciplined? Which are the sins that should be punished or that should not be disciplined? Okay. எந்தெந்த பாவங்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அல்லது எப்படிப்பட்ட பாவங்கள் தண்டிக்கப்படாமல் விட்டுவிடலாம். So think about it and come back for the next study. அதை குறித்து நீங்கள் அனைவரும் யோசித்து அடுத்த வகுப்புக்கு வாருங்கள். So before the class you should tell me that. நாம் கிளாஸை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக நீங்கள் சொல்ல வேண்டும். So think seriously about it. அதை குறித்து ஜாக்கிரதையாக நீங்கள் யோசித்து பாருங்கள். It's a very important area. இது மிக முக்கியமான ஒரு பகுதி. Okay. So sometimes we say that this is a very simple sin, why they took action? இது ஒரு சாதாரண காரியம் தான், ஏன் இந்த நடவடிக்கை எடுத்தாங்க? We think, isn't it? நாம் நினைக்கிறோம் இல்லையா? So you all should study about it and come back. நீங்கள் அனைவரும் இதை குறித்து படித்து வர வேண்டும். Okay. Any doubt? ஏதாவது சந்தேகங்கள்? Okay. May the Lord bless us with this word. தேவன் தாமே இந்த வசனங்களினாலே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.